ஒருத்த கோபுரத்தை கட்ட விரும்பினான். அப்ப கோபுரத்தை கட்ட விரும்பினவன் ஒருவேளை கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டு பாதியில அந்த கோபுரம் நிக்குது, முழுமையா கட்டி முடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் பொருளாதாரம் இருக்கும் என்றால் அவன் அதை கட்ட தொடங்குவானா? தொடங்க மாட்டான். அப்ப இந்த கோபுரத்தை இத்தனை அடிக்கு நாம கட்ட போறோம், இத்தனை அடிக்கு கட்ட போகும்போது எத்தனை சதுரடி ஆகும், எவ்வளவு வேலை கூலி தேவைப்படும் என்பதை அவன் கணக்கு பார்க்காம அதை தொடங்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம், இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம திராணி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் கட்டடம் கட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, ஒருவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் கட்டடம் கட்டுறதை குறித்து இங்க முக்கியமா சொல்லல. இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் என்றா, ஒருவன் எனக்கு சீசனா இருக்கணும். அந்த சீசனா இருக்கிறவன் செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். இப்ப நான் கட்டடம் கட்டணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா நமக்கு கட்டாயம் நமக்கு புரியும். ஒருவன் எனக்கு சீசனா இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும். வெறுக்கிறதை குறித்து ஒரு கணக்கு பார்க்கணும். வெறுக்கிறதை குறித்து ஒருவன் கணக்கு பார்த்து எப்படி ஆண்டவருக்கு சீசனா வாழ முடியும் என்கிறதை குறித்து, தன் திராணி என்ன, தான் எப்படி செய்யணும், இதை குறித்து ஒருவன் கணக்கு பார்த்தால் அவன் உப்பா இருப்பான்.